ஹாய், வெல்கம் டு அற்றை திங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட்டோட நேம் மனோகரம். இந்த மனோகரம் ரெசிபி வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை நம்ம இப்போ வந்து செஞ்சு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுக்கு என்னென்ன தேவைன்னா தேங்காய் துருவல், சுக்கு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து 2 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன், துருவின தேங்காய். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சுகரையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்றதை அடுத்து பார்க்கலாம். பொட்டுக்கடலை 2 டம்ளரையும் நான் வந்து பவுடர் பண்ணி ஒரு கடாயில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா அந்த ஒரு மணம் வரும், அந்த வாசனை வர வரைக்கும் லைட்டாக தீய விடாமல் நம்ம வந்து இப்படி வணக்கி எடுத்துக்கலாம். தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் வந்து நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நான் அப்படியே சைட் பை சைடாக வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி போட்டுட்டேன் ஒரு பவுலில். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடரையும் வந்து நம்ம அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்தியாச்சு. அதே கடாயில் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஈரப்பதம் போய் நல்லா உதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஈரப்பதம் போயிடுச்சு. நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து சுகர் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன், பொட்டுக்கடலை வந்து பவுடர் பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் தேங்காயும் 1 ஸ்பூன் நெய் விட்டு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து சுக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக வந்து சேர்த்திக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது வந்து நல்லா லைட்டாக சூடாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி கலந்து மட்டும் விட்டுருங்க. இது நம்ம கொஞ்சம் ஆறுன அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக விட்டு ஜஸ்ட் எல்லாமே ஈரமாகி நம்ம வந்து இதை வந்து லட்டு மாதிரி தான் பிடிக்க போகிறோம். இப்படி பிடிக்கணும் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி கையில் வச்சு இப்படி உருட்டி அழகாக லட்டுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லாமே லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ரெடி நம்ம மனோகரம். இந்த மனோகரம் ஸ்வீட்டை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.